இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கேப் டவுன்ல இருந்து அங்கிருந்து ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்து லோலே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மோர் தென் 0.5% நெகட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிளோட கீழே இறங்கி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரமெண்ட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த மார்க்கெட் ஏன் கீழே விழுந்தது அப்படிங்கிறதையும் நாளைக்கு என்னென்ன நியூஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நாளைக்கு செப்பரேட்டா ப்ரீ மார்க்கெட் வீடியோல பார்த்துடலாம். எனிவே நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளா இருக்கு. இந்த ஆஃபரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன்ல தான் இருந்துச்சு. பட் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல இருந்து ரெக்கவரி ஆயிருந்தது. பட் இந்த இடத்துல கேப் டவுன்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஒரு ஹோல் டே நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25,980க்கு கீழே ஓப்பன் ஆனது. அங்கிருந்து இமீடியட்டாக ஃபால் ஆனது. அங்கிருந்து வந்த பிரைஸ் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்தாங்க அரௌண்ட் 9:30க்கு எல்லாமே. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தது பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் 10:30க்குலாம் கீழே வந்த பிரைஸ் அங்கிருந்து ஒரு கிளியரான ஒரு டவுனை கொடுத்துட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,850 இந்த ரேஞ்சில் வந்துட்டு லோவிலே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இதோட பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது மேலே போக முடியாமல் கீழே வந்து பிரேக் பண்ணுற வருஷத்தில் பிரைஸ் கீழே இறங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,938 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,938 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,732 வரை வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படின்றதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே வரும் அப்படின்றதும், அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்திருக்கு. பட் இதோட ப்ரைஸ் இவ்வளோ தான் டார்கெட்டாக இது வரைக்கும் கீழே போகும் அப்படின்றத சொல்லியிருக்கோமே அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். இதை எக்ஸாக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்டால் இந்த இடத்த அடுத்ததான் வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். எக்ஸாக்டாக அதை இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எனிவே இதோட பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகுன்றத பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதோட டைரக்ஷன்ஸ் அது வரைக்கும் போக போதா அல்லது இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துலாம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு டைரக்ஷன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னாலுமே கீழே 25,725 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இறங்கிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டாலுமே இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதோட சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,890 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கலாம். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 25,800 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்த்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே இறங்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,723 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 25,400 அண்ட் 25,100 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். அதனால் இந்த ஜோன் வரைக்கும் இப்போதைக்கு எதிர்பார்ப்போம். சப்போஸ் இதோட ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் சப்ளை ஜோன் 2 வரைக்குமே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. பிகாஸ் இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். ஏன்னா மேலே போனாலுமே திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 26,200 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இதை பிரேக் பண்ணால் தான் ப்ரைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன்ஸ், அதனால கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து சின்னதாக மேலே ரெக்கவரி ஆகிட்டு கீழே இறங்கணும். அது சப்ளை ஜோன் 1லேருந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அடுத்ததாக சப்போர்ட் 1 அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இது மேலே போகிற பட்சத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் இருக்கிறதுனால ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் கீழே தான் இறங்கும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. நாளையோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கேப் டவுனில் இருக்கா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து மேலே போய் கீழே இறங்குதா அப்படிங்கிறது ஒரு கொஷின். பட் இதை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்து அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் கொடுத்துருந்தாங்க. நியர் வந்து பார்த்தோன்னா 59,040 வரை வந்துட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து திரும்பவும் வந்து கீழே வந்த ப்ரைஸ் 59,010 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தாங்க. அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்த ப்ரைஸ் 59,145 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கி 59,000லேயே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணிச்சுனாலே ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 59,228 இந்த ஜோன் வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக 59,145 வரை வரும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக டவுன் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 58,920 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3, அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகுன்றதை எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக கீழே போக போதா இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு வரோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்வையில் இருக்குது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே டிமாண்ட் ஜோன் 1 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் உடனே கீழே இறங்கி ஓப்பன் ஆகலாம், அல்லது ஒரு சின்னதாக ரெக்கவரி கொடுத்து அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 வர போயிட்டு இமீடியட்டாக கீழே இறங்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,940 வரை போகலாம். அகைன் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,670 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்டீப் ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப் டு 57,200 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அது நடக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஸோ இமீடியட்டாக அதெல்லாம் நடக்காது. 58,600 பிரேக் பண்ணுச்சுன்னா மேபி 58,500 ஆர் 400 கிட்ட வரும் அப்படிங்கிறது இமீடியட்டாக எதிர்பார்க்கலாம். பட் அது எல்லாமே பொறுமையாக தான் நடக்க போகுது. இது நாளைக்கான வியூவாக எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரைஸ் ஃபர்தராக மேலே போகலாம். பட் இங்கே வந்தாலுமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஸ்கான ஏரியா. சப்போஸ் இது சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது 59,166 பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் எடுக்கும். அப் டு சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 59,530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் பிரைஸ் ஃபர்தராக மேலே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 59,800 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதை பிரேக் பண்ணிச்சுனாவே நல்லா ஸ்ட்ராங்காக போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பெரிய லெவலாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். சப்போஸ் இது சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ணலாம். இன் பிட்வீன் த லெவல்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம்.